பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதான தங்கச்சி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. நான் சொல்கிற சம்பவம் உண்மையாலுமே நடந்தது. நவம்பர் 15, 2023 நடந்ததுங்க. இந்த தங்கச்சி வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு அறிமுகமானாங்க. இவங்க வந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்ததான பெண்மணி. நல்ல ஒரு கர்த்தருக்குள்ளாக ஒரு வாஞ்சியுள்ள ஒரு பெண்மணி. இதுக்கிடையில் அவங்க இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணவுக்கு தட்டுப்பாட்டான நிலைமை போல். அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் தவிச்சிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, 8 பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு இல்லாமல் அவங்க ரொம்ப கவலையில் இருந்தாங்க. என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க, எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை அப்படின்னு. அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா அவங்க சொன்னதான பகுதியை நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட விசாரித்தேன். அந்த பகுதி வந்து எப்படின்னா பஞ்சத்தில் தவிக்கிறதான பகுதி. பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா மாதிரி இல்லை, அது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாடு. அதுவும் நான் சொல்கிற பகுதி வந்து ரொம்ப வறுமையான நாடு. ஓகேங்க. இப்படி இருக்கும்போது ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் அதை நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அதை நான் வாசிக்க சொன்னேன். அவங்க அந்த வீடியோவில் வாசித்து கூட காட்டியிருப்பாங்க. அவங்க பாகிஸ்தான்காரவங்க ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தியா அரபான்னு தெரியல, அதில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனது எல்லாமே இங்கிலீஷில் கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு தான் நானும் பேசினேன். ஓகேங்க. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிச்சாங்க. அதாவது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் இயேசுவையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற வசனம். அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய செஞ்சது உண்டுங்க. அது என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய பலனை அதிகரிக்க செய்யும். அதுபோல அந்த பொண்ணு அதை வாசிச்சு அந்த பொண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஓகேவா, தேவன் அந்த உணவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்காக பாரப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு அன்னைக்கு சாயங்காலம் யாரோ ஒருவர், அவங்களுடைய ரிலேஷன் தான் நினைக்கிறேன், ஒருவர் வந்து இவங்களுக்கு தேவையான கோதுமைகளை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. கோதுமை, அதாவது சப்பாத்தி தான் அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி செய்யறதுக்கான நிறைய பொருட்களெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், அவ எனக்கு வீடியோ எடுத்திருந்து அதை அனுப்புனேன். இது மாதிரி எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தா. பாருங்களே, இந்தியாவில் நான் ஜெபம் பண்ணேன், தேவன் பாகிஸ்தானில் உள்ள என்னுடைய தங்கச்சிக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆகவே நம்மளுடைய ஜெபமும் விசுவாசமாக இருந்தால் அது கேட்கப்படும். தேவன் நமக்கும் அந்த